அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி நடந்துச்சு. அதை தொடர்ந்து குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது மே மாதம் 14ஆம் தேதி நடந்தது. அடுத்த ஓரிரு தினங்களில் மே 18ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்குங்க. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அதுவும் அடுத்தடுத்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக விளங்கக்கூடியவை இவை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சொல்லணும்னா ராகு கேது அப்படிங்கிறது அசுப கிரகங்களாக கருதப்பட்டாலும் அசுப பலன்களையே வழங்கும் அப்படின்னும் பலரும் நினைத்து கொண்டிருக்காங்க. இந்த கூற்று அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அசுப கிரகங்களாக விளங்கினாலும் ராகு கேது சுப பலன்களையும் வழங்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப கிரகங்களாக விளங்கக்கூடியவையும் அசுப பலன்களை வழங்கக்கூடியது. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்வைக்கு அதிக பலன் உண்டு, அதிக நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க ராகு கேது பெயர்ச்சியின் போதும் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது என்னதான் அசுப கிரகங்களாக இருந்தாலும் கூட அவை சுப பலன்களையும் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றவாறு ராசிக்கு ஏற்றவாறு சஞ்சாரம் பெயர்ச்சியின் அடிப்படையில் எந்தெந்த இடத்துல அவர் பெயர்ச்சி ஆகியிருக்காரு ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்ற அடிப்படையில் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி அதற்கு முன்பாக நடந்திருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது தனுசு ராசிகளை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சதாக இருக்கும். ஏன்னா சனி பகவானின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய பலன்களை வழங்கினாலும் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். நன்மை தீமை அப்படின்னு இரண்டும் கலந்தவாறு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை தவிர்த்து மாத கிரகங்களினுடைய பெயர்ச்சி சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் அடிப்படையாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சில பல விஷயங்களில் சின்ன விளைவுகள் ஏற்படுமே தவிர அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கடுமையான முயற்சி தேவைப்பட வேண்டியதாக இருக்கும். பல அலைச்சலுக்கு பின்பே பயணங்கள் வெற்றியை தரக்கூடியதாகவும் அமையப்பெறலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காலநிலைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு ஏற்றவாறு திட்டமிடலும் அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதும் சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த காலம் வீண்வரைய செலவுகள்
முதலீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். இருப்பினும் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டியது, சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உற்சாகத்தோடும் இருப்பீங்க. தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மனபாரம் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, கூடுதல் நன்மையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. செலவை குறைச்சி சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க. நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும். வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நடப்பீங்க. தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க. எதிரிகளால் வேலையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அதை சரிகட்டி விடுவீங்க. உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது. பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க. புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. வயிறு தொடர்பான நோய்கள் தீரும். புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும். அதே மாதிரி சிறப்பான
காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெறுங்க. பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும். பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்கு. மன அமைதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த செயல்லையுமே முன்னேறுவது நல்லதுங்க. உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க.